நமசிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இந்த 2025 எந்த மாதிரியான பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோங்க. இந்த 2025ஆம் ஆண்டு 3 முக்கியமான பயிற்சிகளானது நிகழ்துங்க. வருடங்களுடைய பயிற்சி 3 பயிற்சிகளுமே இந்த ஆண்டு நிகழ்து. 2025 அதாவது மார்ச் 29 சனிபகவானோட பயிற்சி, மே மாதம் குருபகவானோட பயிற்சி ப்ளஸ் ராகுகேது பயிற்சி, இது எல்லாமே நிகழ்துங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்காருங்க. இப்போ சனி கடுமையான 2.5 ஆண்டுகளும் எதை தொட்டாலும் சக்சஸ் இல்லாத நிலைப்பாடு தான். எல்லா விஷயத்தையும் தடை தாமதம் தான். அந்த முழுமையான அஷ்டம சனி பிடியிலிருந்து விலகக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த கடக ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. ராசிக்கு 8லேருந்து 9க்கு சனி பெயர்றாருங்க. மார்ச் 29ஆம் தேதி முழுமையான பயிற்சி, முழுமையான கஷ்டத்திலிருந்து விடுதலை அப்படின்னா இந்த கடக ராசியை நம்ம சொல்லலாம். ஏன்னா அஷ்டம சனி அந்த அளவுக்கு போட்டு பாடாப்படுத்தி பம்பரமாக ஆட்டிடுச்சு சொல்கிறாங்கல்ல, அந்த மாரி செய்ததெல்லாம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு. அது 8லேருந்து 9ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ப்ளஸ் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, ராசிக்கு 11 லாபத்தில் குரு இருந்தாலும் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லைங்க. இந்த லாபத்தெல்லாம் தடுத்தது யாருன்னா சனிங்க. ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி தான் இந்த லாபங்களை அனைத்துமே தடுத்தார். ஆனால் இப்போ 9ஆம் இடத்துக்கு இந்த சனி பெயர்வது என்பது நல்லது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல விரைய குருவாக தானே வராரு. அப்போ நன்மைகள் செய்வாரானா, குரு பார்க்கும் இடங்கள் வலுப்பெறும். அப்போ சுப செலவினங்களை கொடுப்பார். திருமணம் சமான விஷயங்களில், வீடு வண்டி வாகனம் அமைவதில், புதிதாக ஒரு இடம் வாங்குவதில், வெளிநாட்டுக்கான முயற்சிகள் பண்ணி 12ஆம் இடத்துல வராரு குரு. அப்போ வெளிநாட்டுக்கான முயற்சி, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய அமைப்பாக இந்த கடகராசிக்கு இருக்குங்க. அதே போல் அட்டமத்து ராகுவா வராரு, ராசிக்கு 8ல் ராகு வராரு. அப்போ அது நல்ல பலன்கள் வருமா என்றால், பொதுவாக 8ஆம் இடத்துல ராகு திடீர் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். இடமாற்றம், தொழில் மாற்றம், இது போன்ற விஷயங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய 8ஆம் இடத்து ராகு அப்போ பயப்பட வேண்டிய தேவைகள் எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான பாயிண்டே சனி பெயர்ச்சி தான். சனி பெயர்ச்சி இப்போ நிகழ்வதே ஒரு பெரிய பாசிட்டிவான பலன்கானது கடகராசிக்கு நிகழ இருக்குது அப்படி சொல்லலாம். ப்ளஸ் இந்த குருவும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் கூட ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்கிற சுகஸ்தான, வீடு வண்டி வாகனம், தாய் வழி உறவுகள், இதை பார்க்குறப்ப அதை வலுப்படுத்துவார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்குது, வேலையை கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், வேலையில் மாற்றத்தை கொடுப்பார், சம்பள உயர்வை கொடுப்பார். அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் அவர் கொடுப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்னது, வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களை ஏற்படுத்துவார். அப்போ இந்த அமைப்பெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட இருக்குது, உங்களுடைய ராசிக்கு ஏற்பட இருக்குது அப்படி சொல்லலாங்க. நிச்சயமாக கடகராசிக்கு 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு ஒரு படி உயர்வாக தாங்க இருக்கும். நிச்சயமாக 100% உயர்வாக தான் இருக்கும். முன்னைக்கு இப்போ தேவலாம், முன்பு பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ நீங்கிருக்கு என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதியாக சந்திரன் வராது. அப்போ எப்போதுமே ஒரு அம்மனுடைய வழிபாடு, அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, ஆனால் அம்மனுடைய வழிபாடு நீங்கள் எப்போதுமே எடுத்துக்கணும். தொடர்ச்சியாக அம்மன் வழிபாடை நீங்கள் எடுக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக அடையலாம் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.